யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? அம்மா பாவம். அப்பா, அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. அப்பா ப்ளீஸ் பா. சித்தப்பா ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். எனக்கு அம்மா வேணும். ஏய், என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்க? போட்டன. ஏய், என்னடா சவுண்டு? என்ன சவுண்டு? இந்த பாருடா, என் அண்ணன் பொண்ணு. நான் அடிப்பேன், கொள்ளுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? அனாத நாய. டேய் திவாகர், போடா உள்ள. திரும்பவும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நாம் அதை பண்ணால் கிருபா அண்ணன் வேறு வழி இல்லாமல் திரும்ப வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். நான் சொல்கிறத கேளுங்க. முதல்ல வாங்க, உட்காருங்க. வாங்க, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. மாப்பிள்ள, நல்ல ஐடியாவா? நமக்கு அன்னைக்கு நல்ல ஐடியா வந்திருக்கு. அப்படியே தோணாலும் அடிதடி வெட்டு குத்தாதானே? இல்ல மாப்பிள்ள, நம்ம ஐடியா பண்ணா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்போ என்ன பண்ணுவோம் சொல்லு? என்ன பண்ணுவோம்? சிஸ்டர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க நல்ல ஐடியா வச்சிருப்பாங்க. சிஸ்டர், என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க, வந்து ஒரு ஐடியா கொடுங்க. வாங்க சிஸ்டர். அட வாங்க, அங்கே நின்றுதா எப்படி? வாங்க. உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு ஐடியா இருக்குன்னு தோணுது. சொல்லுங்க, என்ன ஐடியான்னு சொல்லுங்க. என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு. சிஸ்டர், உங்ககிட்ட ஐடியா இருக்குன்னு சொன்னீங்களா? அதை சொல்லுங்க சிஸ்டர். முதல்ல ஓ ஓ மாப்ள, முதல்ல உன் ஐடியா சொல்லு கேட்போம். அதுக்கப்புறம் சிஸ்டர் ஐடியா கேட்போம். சொல்லு பாப்போம். மாப்ள, நமக்கு எப்பவும் அடிதடி மட்டும்தான் மாப்ள ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியாலாம் செட் ஆகாது. என்ன, நம்ம சிஸ்டர்கிட்டே என்ன ஐடியான்னு கேட்போம். சிஸ்டர், நீங்க ஐடியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை நாம கேட்டுட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். சொல்லுங்க. இந்த இந்து நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருந்தப்போ வீட்ல இருந்த 50 சவர நகையை திருடிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இப்பதான் அவங்க அக்காக்கு 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அந்த கடனை அடைக்கதான் நம்ம வீட்ல 50 சவர நகையை திருடி இருக்கான்னு ஒரு கேஸ போடுவோம். கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுமாமா. அதுல இருந்தவ தப்பிக்கவே முடியாது. மாமா, எப்படி ஐடியா? இத நாம கிருபா மாமா கிட்ட சொல்லலாமா? பரவாயில்ல, நீ கூட நல்லா தான் பிளான் பண்ற. ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். வேலையை முடிச்சிட்டு சர்ப்ரைஸா சொல்லலாம். இத நான் பாத்துக்கிறேன். அந்த கேஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்து போயா. சொல்லுங்கண்ணே. இத பாரு, நான் சொல்றத கேட்டுக்க.
என்னென்ன எப்படி சொல்லிட்டீங்க? மாசம் மாசம் எங்களை கவனிக்கிறீங்க, உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி. யோ, இங்க பாலுங்கிறது யாரியா? சார் நான் தான் சார் பாலு. இந்து யாரு? இது என் பொண்ணு இந்து சார். மேடம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. யோ, இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் எதுக்கு சார் எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? பெரிய இடத்துல கை வச்சா அரெஸ்ட் பண்ணாம சும்மா இருப்பாங்களா? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க 2 பேரும் கிருபாவோட வீட்ல 50 சவரன் நகையை திருடினதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன். சார் அவங்க எங்களை பழி வாங்கணும்னு பொய் கேஸ் போட்டிருக்காங்க. நாங்க அந்த வீட்ல எந்த நகையும் திருடல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் அதை ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. சார் அது என் சம்மதி வீடு தான் சார். சார் யாரோ உங்ககிட்ட தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் வந்ததே அந்த வீட்ல இருந்து தான்யா. யோ சார். என்னையா பாத்துட்டு நிக்கிற? போய் அந்த ஆளை இழுத்துட்டு வாயா. சரிங்க சார். போமா, போய் கூட்டிட்டு வாமா. வாங்க சார் விடுங்கறல. சொல்றத கேளுங்க மேடம். சொன்னா கேளுமா, வாமா. விடுங்க மேடம். சார் அப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு சார். சார் விட்டுருங்க சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், வரப்போற எலெக்ஷன்ல உங்க கட்சி கேண்டிடேட்டா நிக்க போற திரு கிருபாகரன் அவரை பத்தி சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன் சார். சொல்லுங்க. சார், அதுக்கு முன்னாடி இந்த போன்ல ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு சார். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். சார், உங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட் கிருபா பப்ளிக்ல அவரோட ஒய்ஃபையும் இந்துன்ற ஒரு பொண்ணையும் எப்படி கேவலமா நடத்துறாங்கன்ட்டு நீங்களே இந்த வீடியோ பார்த்தா தெரியும் சார். இதோட நிக்காம அவரோட அதிகார பலத்தை யூஸ் பண்ணி அந்த இந்துவையும் அவரோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க சார். சார், நான் ஒரு பாப்புலர் மீடியா சேனல்ல இருந்து வரேன். எங்க சேனலுக்கு பப்ளிக் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காங்க சார். இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால தான் இந்த வீடியோவை எங்க மீடியா சேனல்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதை காமிச்சு ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன் சார்.